மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. நீரின்றி அமையாது உலகம். தமிழ்நாட்டின் நீர்வளத்தினை பாதுகாத்து மேம்படுத்தும் பொருட்டு வரும் நிதியாண்டு முதல் ஒருங்கிணைந்த நீர்வள மேம்பாட்டு திட்டம் காம்ப்ரஹென்சிவ் வாட்டர் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் புரோகிராம் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் புதிய நீர்ப்பாசன திட்டங்களை ஆய்வு செய்தல், புதிய நீர்ப்பாசன கட்டுமானங்களை அமைத்தல், ஏற்கனவே உள்ள நீர்ப்பாசன கட்டுமானங்களை புதுப்பித்தல், நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டங்கள், வெள்ள பாதுகாப்பு மற்றும் தணிப்பு திட்டங்கள், அணைகளை மேலாண்மை செய்யும் திட்டங்கள், கடலரிப்பு தடுப்பு திட்டங்கள் மட்டுமின்றி அனைத்து நீர்நிலைகளையும் புனரமைத்து மேம்படுத்தி உரிய முறையில் பாதுகாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள நீர் ஆதாரங்கள் மற்றும் கடல் நீரை நீராக்கும் திட்டத்தில் கிடைக்கப்பெறும் குடிநீரை கொண்டு சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவை நிறைவு செய்யப்பட்டு வருகிறது. எனினும் சென்னையில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகி வருவதாலும் மாறிவரும் பருவநிலை மாற்றத்தினால் அவ்வப்போது ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கவும் புதிய நீர்த்திட்டங்களை அமைப்பது இன்றியமையாததாகும். இந்த வகையில் சென்னைக்கு அருகே அமைந்துள்ள கோவளம் உப வடிநிலத்தில் பருவகாலங்களில் கிடைக்கும் வெள்ள நீரின் ஒரு பகுதியை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்தில் பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் 4375 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் சுமார் 1.6 டிஎம்சி கொள்ளளவில் ஆண்டிற்கு 2.25 டிஎம்சி அளவிற்கு வெள்ள நீரினை சேமிக்கும் வகையில் சென்னையின் 6வது நீர்த்தேக்கமாக புதிய நீர்த்தேக்கம் ஒன்று 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கக்கூடிய 170 MLD குடிநீரை கொண்டு சென்னை பெருநகர மக்களின் குடிநீர் தேவை குறிப்பிடத்தக்க அளவில் நீண்ட காலத்திற்கு நிறைவு செய்யப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9460 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பசுமை ஆற்றல். தமிழ்நாட்டினை எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட தற்போதைய மின் தேவை 2 மடங்காக உயர்ந்திடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உயர் இலக்கினை அடையும் நோக்கில் வரும் 2030 ஆண்டிற்குள் 100 பில்லியன் யூனிட் கூடுதல் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை நமது மாநிலத்தில் உருவாக்கிட உரிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. அந்த இலக்கை நோக்கிய பசுமை பயணத்தின் முதல் கட்டமாக வெள்ளிமலை பகுதியில் 1100 மெகாவாட் திறன் மற்றும் ஆழியாறு பகுதியில் 1800 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்று மின் திட்டங்கள் மொத்தம் 11,721 கோடி ரூபாய் முதலீட்டில் பொதுத்துறை தனியார் பங்கேற்புடன் உருவாக்கப்படும். மேலும் சூரிய ஒளி நேரத்திற்கு பின்னரும் நாள் முழுவதும் தூய்மையான புதுப்பிக்கப்பட்ட மின்சாரம் வழங்கும் நோக்கத்துடன் எதிர்வரும் 2025-26 ஆண்டில் மட்டும் மணிக்கு 4000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் சேமிப்பு அமைப்புகள் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சூரிய மின்சக்தியை சேமித்து மாலை நேரங்களில் காணப்படும் உயர் மின் நுகர்வு நேரங்களில் தேவையான மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் பெருமளவு செலவு குறைவதோடு கார்பன் நீக்கம் செய்து தூய்மையான மின்சக்தியை விநியோகிக்க வழிவகுக்கிறது. மேலும் ஏற்றுமதி துறையில் பிற நாடுகளால் விதிக்கப்பட்ட கார்பன் சரி செய்தல் கட்டணங்களால் கார்பன் அட்ஜஸ்ட்மெண்ட் டாரிஃப் பாதிக்கப்படும் உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு இத்தகைய சேமிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி வழங்கப்படும் போது உலக அரங்கில் தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்கள் முதன்மை பெற இயலும். மாநிலத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை மேம்படுத்துவதற்காக தற்போதுள்ள பல்வேறு கொள்கைகளை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை இன்டகிரேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி பாலிசி வெளியிடப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 21,178 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம். தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் நீண்ட நெடிய கடற்கரையுடன் அலையாத்தி காடுகள், பவளப்பாறைகள் மற்றும் கடல் புற்கள் போன்ற வளமான கடல் சூழல் அமைப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. இச்சூழல் அமைப்புகள் கடலோர சமூகங்களுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நன்மைகளை வழங்குவது மட்டுமன்றி கடல் அரிப்பு மற்றும் கடல் மட்டம் உயர்வு ஆகியவற்றுக்கு எதிரான இயற்கை அரண்களாகவும் செயல்படுகின்றன. இம்முக்கிய வளங்களை பாதுகாத்திட வேண்டியது நமது தலையாய கடமை என்பதை உணர்ந்து அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு, நவீன மீன்பிடி நடைமுறைகள் அறிமுகம் போன்ற முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் வகையில் கடல்சார் வள அறக்கட்டளை மரைன் ரிசோர்ஸ் பவுண்டேஷன் ஒன்று 50 கோடி ரூபாய் தொடக்க நிதியுடன் உருவாக்கப்படும். கடல் நீரின் தரம், சுற்றுச்சூழல் கல்வி, பொது சுற்றுச்சூழல் மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் சேவைகள் ஆகிய 4 பெரும் பிரிவுகளின் கீழ் உள்ள 33 வெவ்வேறு தகுதிகளை கொண்டிருக்கும் கடற்கரைகளுக்கு
வழங்கப்படும் நீலக்கொடி. உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.